ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடிச்செடி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னோடய பேங்கில் நான் மாற்ற போகிறேன். ஸோ அது கொடுத்துட்டு புதுசு வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ மாற்றினேனா இல்லையான்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எவ்வளோ லாஸ் வருது, ஸோ ஆஃபர் டைமில் மாற்றினாலும் என்ன வருது, ஆஃபர் டைம் இல்லாமல் மாற்றினாலும் என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கால்குலேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னை மாதிரி பழசை கொடுத்துட்டு உடனே புதுசு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த வளையல் பார்த்திங்க அப்படின்னா நான் ஜிஆர்டியில் தான் வாங்கினேன். ஸோ அதோட பில்லு தான் பார்த்துக்கோங்க. இதோட சேர்ந்து நான் இயரிங்கும் வாங்கினேன். இதுதான் பார்த்திங்க இந்த இயரிங். ஸோ இதுக்கு நான் ஸ்கீம் போட்டு தான் இருந்தேன். அதனால் எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் 50% போட்டிருப்பாங்க. ஏன்னா அப்போ 50% வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்கீம் தான் போட்டிருந்தேன். அப்போ கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 5855 ரூபா. நான் எவ்வளோ பவுனுக்கு வாங்கினேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ நான் இந்த இது பார்த்திங்க அப்படின்னா வெயிட் 2 கிராம் இருந்துச்சு. 2.745 மில்லிகிராம் இருந்துச்சு. இதுக்கு வேஸ்டேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா 14% போட்டிருக்காங்க. இதோட அமௌண்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16,095 ரூபா வருது. இந்த பேங்கிள் நான் 4 எடுத்தோம்ல. ஸோ அந்த 4க்குமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வெயிட் இருக்குது. அந்த வெயிட் எல்லாத்தையுமே கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 5855 ரூபா. இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே கூட்டணும் அப்படின்னா மொத்தம் நான் எவ்வளோக்கு இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2,05,485 ரூபா வருது. இதுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 2,11,649 ரூபா .58. மொத்தம் வெயிட்டு பார்த்திங்க அப்படின்னா 35.015 மில்லிகிராம் இருக்குது. ஸோ இதில் நான் தோடு எடுத்திருக்கோம்ல, இந்த தோடு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த தோடு பார்த்திங்க அப்படின்னா இதோட வெயிட்டை நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ மைனஸ் பண்ணால் நம்ம எத்தனை விலைகளுக்கு உள்ள வெயிட்டை மட்டும் பார்ப்போம். ஸோ இது 18% வரைக்கும் ஃப்ரீ. அவங்க 9% ஃப்ரீ பண்ணிட்டாங்க அப்படின்னா இதோட வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 23% போடுறாங்க. இதோட வேஸ்டேஜ் இந்த தோடோட வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 23% போடுறாங்க. ஸோ இதில் பாதி வேஸ்டேஜ் இவ்வளோ வேஸ்டேஜ் நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இவ்வளோ இது தெரியாது வேஸ்டேஜில் எப்படி பண்ணலான்னு. வளையலுக்குமே பார்த்திங்க அப்படின்னா 18% உள்ள வளையல் தான். நான் 9% பே பண்ணியிருக்கேன். ஸோ பழசை போட்டுட்டு நம்ம புதுசாக எடுக்கணும் அப்படின்னா இந்த கால்குலேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு கால்குலேஷன் தான் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஜிஆர்டியில் வளையலில் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அது எவ்வளோ இருக்குது வெயிட்டு மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 1,89,390 ரூபா அமௌண்ட் வருது. ஒரு 3%. ஸோ வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 32 கிராம். ஏன்னா நான் தோடை கழிச்சிட்டேன். தோடை கழிச்சிட்டோம் அப்படின்னா 32 கிராம் .26 மில்லிகிராம் நமக்கு இருக்குது. இப்போ மொத்தமாக அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 1,95,072 பைசா நமக்கு வருது. 72 ரூபா நமக்கு வருது. இது வளையலுக்குள்ள அமௌண்ட்டு. ஏன்னா நான் தோடுக்குள்ளதை மைனஸ் பண்ணிட்டேன். ஸோ 2 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சா, ஆனால் தோடை மைனஸ் பண்ணால் நமக்கு வளையலுக்கு மட்டும் இந்த அமௌண்ட்டு. அப்போ நான் கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 5,855 ரூபா. நான் இந்த வளையலை கொடுத்துட்டு இப்போ புதுசாக நான் வளையல் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா. இதே வெயிட்டுக்கு நான் எடுக்கிறேன். அப்போ நாங்கள் போகும்போது கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் தேதி. ஸோ டேட் பார்த்திங்க அப்படின்னா 10/6/2025. ஸோ அன்னைக்கு டேட் போகிறேன். அப்போ 8,945 ரூபா வந்திருக்கு. வளையல் வெயிட்டு பார்த்திங்க அப்படின்னா 32.266 கிராம் இருக்குது. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 4 பவுனுக்கு இருக்குது. இப்போ 8,945 கோல்டு ரேட்டோட நான் எடுத்தோம்னா அந்த 4 பவுனை இது பண்ணோம்னா தங்கம் மட்டுமே நான் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா 2,88,619 ரூபா நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா 7%லேருந்து வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வளையலோட 7%. இதே பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் 3%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு 7% போட்டோம் அப்படின்னா நான் வேஸ்டேஜ் மட்டுமே 20,203 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அவங்கள்ட்ட சொன்னேன் ஜிஆர்டியில். அப்போ அவங்க சொன்னாங்க ஃபுல் வேஸ்டேஜ் நான் பே பண்ணி தான் ஆகணுமா. ஏன்னா ஒரு வாரத்தில் நான் ரிட்டர்ன் பண்ணால் ஓகேவா. நான் 1 இயர் கழித்து நான் கேட்குறேன்னா, பட் நான் யூஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதில் அகைன் நான் பேசலை. அவங்க அவங்க இதில் சென்னைக்கு அனுப்புவாங்களாம். அனுப்பிட்டு அந்த பிஞ்சு வருது அதெல்லாம் அவங்க 10 வச்சு தருவாங்கன்னா எக்ஸ்ட்ரா வெயிட் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பட் இந்த
நம்ம கொடுத்துட்டு வாங்கணும் அப்படின்னா எனக்கு இது ஷாக்கிங்காக இருந்துச்சு பாருங்கள். இப்போ நான் 7% நான் போடுறேன் அப்படின்னா நான் வேஸ்டேஜ் மட்டும் 20,000 நான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 3,88,822 ரூபா நான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஜிஎஸ்டி வேறு நான் பே பண்ணணும். ஜிஎஸ்டியே பார்த்திங்க அப்படின்னா 9,264 ரூபா வந்து வருது. இப்போ மொத்தமாக இந்த ஒரு 4 பவுன் நான் திரும்பி எடுக்கணும் அப்படின்னா 3,18,086 ரூபா 97 வந்து நான் பே பண்ணணும். இது வந்து ஆஃபர் இல்லை. ஸோ இப்போ ஆஃபர் இருக்க டைம் பார்த்திங்க அப்படின்னா 75 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து தராங்களா, அந்த ஆஃபரே நான் யூஸ் பண்ணோம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 4 பவுனுக்குன்னு பார்க்கும்போது 32 கிராமு, அப்போ 75 ரூபா ஒரு கிராமுக்கு தராங்க அப்படின்னா ஒரு 2,400 ரூபா வந்து நமக்கு மைனஸ் ஆகும். அப்போ அந்த 2,400 ரூபா வந்து நான் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நான் எவ்வளோ பே பண்ணணும்னா 3,15,687 ரூபா நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. நான் வாங்கினதே எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 1,95,072 ரூபாய்க்கு வாங்குகிறேன். திரும்பி நான் இதே வெயிட்டுக்கு இதை வாங்கணும் அப்படின்னாமே நான் வந்து 7%, இத்தனைக்கும் நான் 9% வந்து பே பண்ணியிருக்கேன் இந்த இதில். அப்படி 9% பே பண்ணியுமே வந்து நான் 1,95,072 ரூபா. இப்போ எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னா 1,20,615 ரூபா. ஸோ இதுக்கு இத்தனைக்கு நான் வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 7% தான் சொல்லியிருக்கேன். அதுவுமே வந்து ரொம்ப ப்ளைனாக ரொம்ப டிசைனே இல்லாத மாதிரி தான் இருக்குது 7%க்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ எடுத்தாலுமே நான் இவ்வளோ வந்து பே பண்ணுறதுக்கு. அப்போ நான் கொஞ்சம் நல்ல கலெக்ஷன் இருக்கிற மாதிரி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து வேஸ்டேஜ் எப்படியுமே வந்து 10-11% வந்து வரும். அப்போ எனக்கு இன்னுமே அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் நான் வந்து ஜிஆர்டியில் வந்து கேட்டேன். இப்போ பார்த்தீங்க ஸோ அந்த ஆஃபர் இருக்கறனால இந்த ஆஃபரில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியே போய் கேட்டேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 ருபீஸ் அக்சஸ் இது இருக்குல்ல, அப்போயே வந்து கேட்டேன். அப்போ போயிட்டு இந்த மாதிரி 10 வச்சு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ அப்போ அந்த 75 ருபீஸை வந்து அவங்க பெருசாக சொல்கிறாங்க. பட் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு இடிக்குது. அவங்க யூஸ் பண்ணாமல் எடுத்தாலுமே வந்து வேஸ்டேஜ் வந்து நான் ஃபுல்லாக வந்து பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் திரும்பி வந்துட்டேன். இப்போ பீமாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு கோல்டு வந்து ஒரு 150 ரூபா வந்து ஆஃபர் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வீடியோ கூட போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள், அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்து பீமாலே சொன்னாங்க, நீங்கள் இது பண்ணுறது உங்களுக்கு தான் மேம் லாஸு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கால்குலேஷனும் சொல்லி எனக்கு சொன்னாங்க. இப்போ நான் வந்து 32 கிராம்னா ஒரு 4 பவுனா, ஸோ திரும்பி நான் எடுக்கிறேன் அப்படின்னா அவங்க 150 ரூபா ஒரு கிராமுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா 4,800 ரூபா. அப்போ வந்து எனக்கு எவ்வளோ நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னா 3,13,287 ரூபா நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த 4 பவுனை நான் எடுக்க. இதே நான் அமௌண்ட்டில் இதை கொடுத்துட்டு நான் அமௌண்ட்டாக வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 2,88,619 ரூபா. ஏன்னா நான் வந்து கொடுத்துருக்கிறது எவ்வளோனா ஒரு 32 கிராமா. ஸோ அன்றைக்கி ரேட்டு வந்து 8,945. ஸோ அதே ரேட்டுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது எனக்கு அமௌண்ட்டோன்ற போது 2,88,619 ரூபா. இது அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது எனக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா நான் அமௌண்ட்டாக வாங்கும்போது. ஸோ ஆனால் நம்மளை அப்படி வாங்க விட மாட்டாங்களே. ஏன்னா அவங்க நமக்கு வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுறதுனால தான் நமக்கு அது லாஸ் ஆகுது. இதே நீங்கள் அமௌண்ட்டில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ப்ராஃபிட் தான். ஏன்னா நம்ம வாங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா 1,95,072 ரூபா தான் வந்து வாங்கியிருக்கோம். பட் நம்ம கொடுத்துட்டு பணமாக வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 2,88,619 ரூபா. அப்போ வந்து நமக்கு அது ப்ராஃபிட் தான். ஸோ இது வந்து நான் ஒரு 4 பவுனுக்கு அப்படின்ற போது நமக்கு யோசனையாக இருக்குது. ஸோ இதோ 2 பவுன் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ நான் 8,945 ரூபா இருக்கும்போது ஒரு 2 பவுனுக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னா 1,43,120 ரூபா. இத்தனைக்கு நான் வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஒரு 7%. வேஸ்டேஜே நான் பார்த்தீங்க அப்படின்னா 10,018 ரூபா. இப்போ எனக்கு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 1,53,138 ரூபா வந்து வருது. இதுக்கு ஒரு ஜிஎஸ்டி வந்து 4,594 ரூபா வந்து நான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. மொத்தமாக நான் ஒரு 3 பவுன் எடுக்கணும் அப்படின்னா 1,57,732 ரூபா நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 2 பவுன் எடுக்கும் போது நான் 1,57,732 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அமௌண்ட்டாக கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2,88,619 ரூபா வருது. அப்போ நான் 4 பவுனை கொடுத்து நான் ஒரு 2 பவுன் தான் வந்து என்னால் வாங்குற மாதிரி இருக்கும். இதே நான் வந்து ஒரு 3 பவுனில் வாங்குகிறேன் அப்படின்னா நான் ஒரு 7% வேஸ்டேஜ் போட்டு ஒரு ஜிஎஸ்டி போட்டு வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு 2,36,599 ரூபா கொடுத்து நான் வாங்கணும். எவ்வளோ ஒரு 3 பவுனை நான் வாங்கும்போது.
அப்போ நான் 4 பவுன் வாங்குறது எனக்கு அமௌண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2,88,619 ரூபா என்னோடய பழசு வந்து போகும். ஸோ இது ஒரு ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து பழசை வந்து கொடுத்துட்டு புதுசு வாங்கினா தான் அந்த 75 ரூபா ஆஃபர்னாலும் சரி 150 ரூபா இருக்குல்ல பழைய கோல்டு கொடுத்துட்டு அந்த ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஸோ பணமாக கொடுக்கும்போது அந்த ஆஃபர் வந்து எதுவும் தரமாட்டாங்க. ஸோ பணமாக தான் தருவாங்க, ஆனால் அந்த பணத்தை நம்மள்கிட்ட தரமாட்டாங்க. அப்போ நம்மளை கன்வின்ஸ் பண்ணி வேறு பொருளாக தான் நம்மளை எடுக்க வைப்பாங்க. அப்போ வந்து இந்த 2,88,619 ரூபாய்க்கு இந்த என்னோடய 4 பவுன் போகுதா. ஸோ அந்த 4 பவுனை நான் கொடுத்துட்டு நான் எவ்வளோக்கு வாங்க முடியும்? அப்போ நான் 3 பவுனு நான் வாங்குவேன். அப்போ 3 பவுன் நான் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 2,36,599 ரூபா வந்து வருது. எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு 52,020 ரூபா வந்து இருக்குது. ஸோ ஒரு 4 பவுனை கொடுத்துட்டு நம்ம 3 பவுன் எனக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 கிராம் வந்து எனக்கு லாஸு. ஸோ அதனால் நீங்கள் 4 பவுன் கொடுத்துட்டு 3 பவுன் வாங்கும்போது உங்களுக்கு 1 பவுன் வந்து லாஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது இது வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக கண்டிப்பாக வந்து நமக்கு ப்ராஃபிட்டு கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே வந்து நான் டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு என்ன இதில் எந்த கடையில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது சொல்கிறேன். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த 4 பவுனையுமே நான் வந்து இதே ரேட்டுக்கு வந்து வச்சுட்டேன். இப்போ 8,945 ரூபாய்க்கு இதே கோல்டு ரேட்டுக்கு வந்து 4 பவுன் வச்சுட்டேன். அப்போ நான் அகைன் பார்த்திங்க அப்படின்னா நான் 11 மந்த்து வந்து நான் வெயிட் பண்ணிவிட்டு இதே நான் 4 பவுனுக்கு வந்து எடுத்துருவேன். இதை எனக்கு அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணாங்க. அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது 3,14,000 ரூபா வந்து எனக்கு அமௌண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. அப்போ இந்த 3,04,000 இருக்குல்ல, ஸோ இதுக்கு மட்டும் நான் ஜிஎஸ்டி வந்து நான் பே பண்ணிவிட்டு இந்த 4 பவுன் இருக்குல்ல, ஸோ நான் இதை வந்து நான் எடுத்துக்குவேன். என்ன நான் ஒரு 11 மந்த்து மட்டும் நான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு பெருசு இல்லை. பட் நான் இப்போ கொடுத்துட்டு உடனே எடுத்தால் நான் வேஸ்டேஜின்ற பேரில் வந்து எனக்கு நிறைய வந்து லாஸ் ஆகுது. பட் பீமாலே வந்து கம்மியாக தான் இருக்குது வேஸ்டேஜி. பட் வந்து 3% இருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து இது ப்ராஃபிட் இல்லை. ஒரு டிசைன் வந்து நல்ல டிசைன் வச்சு எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் பார்க்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது நமக்கு ஜிஆர்டியில் வந்து ஒரு 7% காட்டினாங்கள்ல, அந்த டிசைன் எல்லாமே இவங்க 3% நமக்கு வேஸ்டேஜ் வந்து தராங்க. ஸோ அந்த வளையல் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு அந்த வளையல் பார்த்திங்க அப்படின்னா 32,266 இருந்துச்சு. அதில் வேறு எனாமல் வேறு இருந்துச்சு. எனாமல் ஒரு லாஸ் எனக்கு. அதுலேயே வந்து எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, எனாமல் போயிடுச்சு. ஸோ அது எல்லாமே எவ்வளோ போணுச்சுன்றது அந்த பில்லு முதற்கொண்டு நான் காட்டுறேன். நான் வந்து என்னோடய டிசைனில் வந்து எனாமல் இருந்துச்சு. எனாமல் வச்சு எடுக்காதீங்க தயவு செஞ்சு. எந்த மாதிரி வளையெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி சொல்லி சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வரல நகை ஆசாரி சொன்ன டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். சரி, இந்த இது ஜிஆர்டியில் கேட்டுட்டு வந்து நான் என்னோடய நகை ஆசாரிட்ட சொன்னேன். அவங்க வந்து இப்படி பற்ற வச்சாலும் இதோட பார்வை வந்து கம்மியாயிரும், பார்த்தா அழகாக இருக்க மாதிரி இருக்காது, ஆனால் நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் இது பண்ணி தந்துடுவேன், எப்படி 1 கிராமுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து சரி வேண்டாம் பழசு அதுக்கு இது பண்ணிக்கிட்டே இருந்தால் திரும்பி நமக்கு வந்து அது எப்படினாலும் அது இதாகிட்டே தான் இருக்கும். நம்ம எங்கே விழுதுன்னு நம்ம பார்க்க முடியுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போயுமே நான் வந்து இப்போ எனக்கு வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 32.66 இருக்கா. ஸோ அதை நான் கொடுக்கும்போது திரும்பி எனக்கு இந்த எவ்வளோ மில்லிகிராம் வந்து எனக்கு மைனஸ் ஆகும். அதனால் நான் வந்து இப்போயே வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நான் போட்டுட்டேன். ஸோ நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ எந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து பழசை வந்து மாற்றணும்னு பழசை கொடுத்துட்டு புதுசு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 பவுன் உங்களுக்கு லாஸ் ஆகும். அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எப்படியும் ஒரு 8 கிராம் வந்து லாஸ் ஆகும். அதே கிராமுக்கு கொடுத்துட்டு அதே இதுக்கு எடுக்க முடியாது. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் வந்து பழசை கொடுத்துட்டு புதுசாக வாங்கணுமான்னு பார்த்துக்கோங்க. நமக்கு ஆஃபர்ன்ற பேரில் ஒரு 75 ரூபா கொடுக்குறாங்களா, அது வந்து ஒரு கம்மி தான். ஸோ அதனால் அந்த ஆஃபரை பார்த்து நம்ம இது பண்ண வேண்டாம். இதை தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்து நானும் வச்சுருக்கேன், அந்த மாதிரி பேங்கில் நான் வச்சுருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ நானே வந்து ஒன் டைமில் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்றதை யோசிச்சுக்கோங்க.
ஸோ என்ன ஒரு 11 மந்த் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது எப்படினாலும் போயிடும். ஸோ நம்மக்கிட்டே இருந்து சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக யூஸும் பண்ண முடியல. நம்ம யூஸ் பண்ணால் ட்ரெஸ்ஸில் பிடிச்சி கிழிக்குது, அப்புறம் கையையும் பிடிச்சி கிழிக்குது, அப்புறம் அந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விழுந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறத எதுக்கு வச்சுக்கிட்டு, அதனால தான் நான் 1 டைமில் போட்டேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.